திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு இருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் அல்லாமல் ஓரிரு பாடல்களோடு ஒரு நாளைக்கு ஒரு பாடல் அல்லது 2 பாடல் என்கிற தலைப்பின் கீழே பாராயண முறையில் கடந்து செல்லாமல் அதனுடைய ஓரளவு அர்த்தத்தை முழுமையாக உள்வாங்கி அந்த தவ பலனை பெற்றுக்கொண்டே நாம் ஒவ்வொரு பாடலாக சென்று சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே ஒரு வருடத்திற்கு ஒரு பாடலாக இயற்றப்பட்ட அந்த பாடல் நமக்கு பாராயண முறையில் அல்லாமல் சிவபெருமானுடைய அந்த உள்கருத்தை நமக்கு பெற்றுக்கொள்ள மிகப்பெரிய ஏதுவாக ஓரளவு சிந்தித்து முன்னோர்கள் எழுதிய பொழிப்புரையோடு நம்முடைய சொந்த அனுபவம் சாமி நமக்கு கொடுத்த அந்த அனுபூதியும் பகிர்ந்து நிகழ்ச்சியை நடத்தி வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக ஊன் உடம்பு ஆலயம், தெள்ளத் தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம் என்கிற அடிப்படையிலே திருக்கதவம் அடைதல், அதாவது 12 திருமுறை ஆசிரியர் துதி முதலில் நமக்கெல்லாம் நாதத்தை வழங்கியவர்கள், விந்தாக இருக்கக்கூடிய சித்தாந்தத்தை வழங்கியவர்கள் சமயக்குறவர்கள், சந்தானக்குறவர்கள். நாதமாக இருக்கக்கூடிய இந்த 12 திருமுறையை வழங்கியவர்கள் சமயக்குறவர்கள், அதாவது 63 நாயன்மார்கள். இது நாதத்தின் அடிப்படையில் அமைந்தது, அது விந்தின் அடிப்படையில் அமைந்தது. அப்படி நமக்கு நாதத்தை பரிசளித்த அந்த 27 ஆசிரியர் துதிகளை பாடி பிறகு திருக்கோவில், நம் உடல் என்ற திருக்கோவிலில் உருவமதை அடைதல், அடுத்து நம் உடம்பு என்கிற கோவிலில் திருக்கோவிலை திறத்தல், அடுத்து நம் உடம்பு என்கிற கோவிலில் நம்மை உள்ளிருக்கும் எம்பெருமானை திருப்பள்ளி எழுச்சி பாடி எழுப்புதல். ஆக ஊன் உடம்பு ஆலயம் என்ற மந்திரத்தின் அடிப்படையிலேயே, திருமந்திர ஓசையின் அடிப்படையிலேயே இந்த பாடல்களை சிந்தித்து நிகழ்ச்சியை துவங்குவது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான 12 திருமுறை, அதாவது நாதத்தை கொடுத்த 12 திருமுறை ஆசிரியர் துதிகள் சிவபெருமான். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதமூரர் திருத்தால் போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறொன்றில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில் என்னும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்மிகு தேவாரமும் திருவாசகம் உய்வை தரச் செய்த நால்வர் போற்றால் எம் உயிர் துணையே. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாதவூரர் மற்றை
திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேநாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயர் ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒலிக்கீரர் கள்ளாடனார் உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் மதிர அடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். இந்த உடம்பு என்னும் ஆலயத்தை அடைதல், அதாவது உணர்தல், மெய் உணர்தல் என்று சொல்லுவார்கள். தனக்குள் இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து அதை அடைதலுக்கு ஒரு பாடல். வாங்க தேவி அம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய காலை வணக்கம். திருக்கோவில் அடைதல். அருள் பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலும் மாம் எனவும் ஓங்கும் ஒரு சமயம் முதற்சவை நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்ட எனவும் புவனம் உய்ய இருக்கடவுண்ட அருளுலகும் எல்லாம் ஈன்றாதான் திருவருளும் எனவும் கூடி தெருக்களை நாண கன்றும் அரசும் சென்று செஞ்செடு வானவர் கோவில் சேர்ந்தாரன்று. நன்றிங்கய்யா. இந்த உடம்பு என்கிற என்ஜான் உடம்பிற்கு கோவிலை திறத்தல், புருவ மத்தியிலே சென்று திருவருளை எண்ணி வியந்து திறத்தல். வாங்க மேல புலம்புதூர் சங்கரையா. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய விடியல் வணக்கம். திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணி திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருத்தால் சென்று சேர்வோமே திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம் அற்புதம் அற்புதம். சிவபெருமான் சிவசிவ. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருப்பள்ளி எழுச்சி. எம்பெருமானை எழுப்புதல். நம்பெருமான் என்றால் 84 லட்சம் யோனி பேதங்களுக்கும் தலைவனாக இருத்தல். அப்படி இருக்கின்ற இறைவன் நம்மை ரட்சிக்கும் பொழுது, தம்மை ரட்சிக்கும் போது அது எம்பெருமானாக, அப்படிப்பட்ட எம்பெருமானை எழுப்புவதற்கு திருப்பள்ளி எழுச்சி. வாங்கம்மா. திருப்பள்ளி எழுச்சி. போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற் கிணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தோழுகோ சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் சேற்றிதழ் கமலங்கள்
மலரும் தன் வயல் சூழ் திருபெரும் தூரை ஊரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் எமையுடையாய் ஏற்றுயர் கொடி உடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிவபெருமானே திருவடி சரணம் ஐயா. அப்பா நன்றிம்மா, நன்றி சாமி. சிவபெருமானே சிவசிவ திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, வாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற ஒரு பெரிய பொக்கிஷத்தை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வகையில் சிந்தித்து வருகிறோம். நம்ம எல்லாம் அடியேனை இந்த செந்நெறியில் ஆட்படுத்திய, என்னை தூண்டிய, என்னை இழுத்து ஆட்கொண்ட எல்லாம் வல்ல இறைவனுக்கும் சிவபெருமானுக்கும், என்னுடைய அகையிருளை நீக்கிய அத்தனை குருமார்களுக்கும், அத்தனை குருநாதர்களுடைய திருவடிகளுக்கும் அடியனுடைய இந்த அனுபூதி ஞானத்தை, இந்த உடல் பொருள் ஆவியை சமர்ப்பிக்கிறோம். அவர்கள் இல்லை என்றால் அடியனுக்கு ஞான அனுபூதி வாய்த்திருக்காது, ஞானமும் வாய்த்திருக்காது. என் வாழ்க்கையில் நான் தேடி தேடி அலைந்த போதெல்லாம் சுட்டி காட்டாத, காண்பிக்க முடியாத ரகசியங்களை எல்லாம் ஏங்கி ஏங்கி நான் தவித்த போதெல்லாம் என்னை அரவணைத்து எனக்கு ஞான அனுபூதி, ஞான பிதாவாக வந்தவர் சிவானந்த பரமஹம்சர். அவர்தான் எனக்கு ஆகமங்களை எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தார். சகலம் நிஷ்கலம் முதற்கொண்டு இந்த ஈஸ்வரத்துவத்தினுடைய மொத்த விளக்கங்களையும் கொடுத்து அடியனுக்கு பயிற்சி கொடுத்தவர் அவரே. அப்படிப்பட்ட அவருடைய நெறிக்கு செல்வதற்கு முன்பாக என்னை செம்மைப்படுத்திய அத்தனை ஆசான்களுக்கும், என்னை வழிநடத்திய அத்தனை குருமார்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் அவருடைய திருவடிகளை பணிந்து, செந்நெறியில் என்னை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய குருநாதருக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி பணிந்து நிகழ்ச்சியை துவங்குவோம். நமக்கு வாழ்க்கையில் யாரெல்லாம் அந்த அஞ்ஞானத்தை போக்கினார்களோ அவர்கள் எல்லாம் தாய் முதற்கொண்டு, அல்லது நீக்கி நல்லது யாரெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாம் நமக்கு குருநாதர்கள் தான். ஆனால் சிவகுரு என்பவர் சிவபெருமானை சுட்டிக்காட்ட வந்தவர். குருநாதர்களிலே காரிய குரு, இந்த உலகத்தில் ஜெயிப்பதற்கு வழிகாட்டக்கூடியவர்கள் காரிய குருவாக வருவார்கள். அவர்களுக்கு உலகமே இலக்கு, அதாவது நிலையில்லாத பொருளை சுட்டிக்காட்ட குரு. அதற்கு காரணமாக இருப்பது நாரணன், அதுதான் காரண குரு என்று சொல்லுவார்கள். காரணக்காரியம் இல்லாமல் ஒரு செயல் இல்லை. இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய கர்த்தா, காரிய காரண கர்த்தா என்று சொல்லுவார்கள். இந்த கர்த்தா நமக்கு சிவனை காண்பித்து தருகிறார். இவர்தான் நமக்கு காரிய காரண கர்த்தாவாக சிவகுருவாக வருகிறார். இவர் மட்டுமே இந்த நிலையில்லாத பொருள்களில் இருக்கக்கூடிய மயக்கங்களை நீக்கி, அதாவது குறிப்பாக பாசத்திலிருந்து நம்மை நீக்கி தன்னை அறிய செய்வார். இவரே உத்தமராவார், உத்தம குருவாவார். அந்த உத்தம குருநாதருடைய திருவடிகளை பணிந்து
மெய்ஞானம் பெற்று பசுஞானம் பெற்று பிறகு பதிஞானம் பெறுவதற்கு தனக்கு மேல் தலைவன் ஒருவன் உலன் என்று அந்த குருநாதர் நமக்கு உணர்த்தி விட்டு செல்வார். அப்படி பெற்ற இந்த பசுஞானத்தையும் பாச அறிவையும் நீக்கி பசு அறிவு பெற்று பிறகு பசுவுக்கு ஒரு தலைவன் பதி உண்டு என்பதை உணர்ந்து பதி பசு பாசம் என்கிற பொருள் உண்மையை நமக்கு உணர்த்தக்கூடியவர் தான் உண்மையான உத்தம குரு. வெறும் பாசத்தை காண்பித்து நம்மை மயக்குகிறவர்கள் உலகியல், பொருள் பறிப்பவர்கள். தனக்கு தன்னையே காண்பிப்பவர்கள், உனக்கு உன்னையே அறிவிக்கக்கூடியவர்கள், கண்ணாடி போல் இருக்கக்கூடிய எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத உத்தம குருநாதர்கள் நம்மை மயக்கத்தில் ஆழ்படுத்த மாட்டார்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பெனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு உண்மையை நமக்கு சொல்லி அழகாக நம்மை மேலே சென்று காப்பாற்றக்கூடிய எதிர்பார்ப்பு இல்லாத உத்தம குருநாதர்கள். அவர்கள்தான் நமக்கு பசு அறிவு கொடுப்பார்கள். அதாவது உயிர் அறிவு கொடுப்பார். உயிர் விஞ்ஞானத்தை நமக்கு அறிவுறுத்தி இயல்பாக ஆணவத்தின் இயல்பை சொல்லி, அதாவது உடலினுடைய இயல்பை சொல்லி, கண்மத்தின் இயல்பு அதாவது மனத்தினுடைய இயல்பை சொல்லி, மாயை அதாவது உயிரினுடைய மயக்கத்தை சொல்லி நமக்கு அல்லது நீக்கி நல்லது செய்வார்கள். அந்த குருவின் திருமேனி காண்டல், திருநாமம் செப்பல், திருவார்த்தை கேட்டல், குருவுரு சிந்தித்தல், அந்த குருநாதர் தான் நம்முடைய இருளை போக்க முடியும். மற்ற குருநாதர்கள் எல்லாம் நமக்கு உலகியலை காண்பிப்பார்கள், இல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பார்கள், ஆசான்களாக இருப்பார், அவ்வளவே. அவருடைய அடிமனமே ஆழ்மனமே அடங்கிய மனமே குரு என்று என்னுடைய குருநாதர் சொல்வார். என்னை ஒருபோதும் குருநாதர் என்று ஏற்றுக்கொள்ளாதீர்கள், என்னை ஒரு செருப்பு போல் பாவித்துக்கொள்ள, அடியனும் அப்படித்தான் சொல்லுவேன். கரையேறும் தனி செருப்பு தேவைப்படும், கரையேறி விட்டால் தேவையில்லை. ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு போக ஓடம் தேவைப்படும், ஏறிய பிறகு ஓடத்தை தலையில் சுமக்க முடியாது. இயல்புக்கு மாறானது. காலில் முள்ளு போடாம போனோம்னா செருப்பு வேணும், காலணி வேணும். எது வரைக்கும் வேணும்னா வீடு போய் சேரும், வீடு பேரு அடைந்தனே. அது மாதிரிதான் ஒரு நல்ல குருநாதர் ஒரு காலனியை போல, ஒரு ஓடத்தை போல, ஒரு குடையை போல இருப்பார். நேரம் வந்தவுடன் வீடு பேர் வந்தவுடன் அவர் போயிடுவார், அவ்வளவுதான். தேவைப்பட மாட்டார், எதையும் எதிர்பார்க்காதவர், அவர் தான் குரு. அப்படி நம்ம எல்லாம் செந்நெறியில் ஆட்படுத்திய அத்தனை குருநாதருக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி பணிந்து நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவு. சிவபெருமான் சிவசிவ திருச்சிற்றம்பலம். திருமந்திர ஓசை, திருநெறிய தமிழோசையில் திருமந்திர ஓசை, நேற்று அந்த சொல்ல நம்ம பயன்படுத்தணும். ஒரு வருடத்திற்கு ஒருமுறை ஒலிக்கப்பட்ட இந்த பாடல் 3ஆம் தந்திரத்திலே இயமம், நியமம், ஆசனம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த சமாதி பாதத்தில் 12வது பாடலாக, தர்மயாதனத்திலே 12வது பாடல், சைவம்.org 13வது பாடல் இந்த திருமந்திர நூலில் இருக்கு. அந்த பாடலை முதலில் பார்ப்போம். சோதித்த நீச்சுடராய் நின்ற தேவனும் ஆதியும் உள் நின்ற சிவனும் ஆகுமால். சோதித்த நீச்சுடராய் நின்ற தேவனும் ஆதியும் உள் நின்ற சிவனும் ஆகுமால். ஆதி பிரம்மன் பெருங்கடல் வண்ணனும்
ஆதி அடி பணிந்து அன்புருவாரே ஆதி பிரம்மன் பெருங்கடல் வண்ணனும் ஆதி அடி பணிந்து அன்புருவாரே. இது பாடல். சோதி தனிச்சுடராய் நின்ற தேவனும் ஆதியும் உள்ளின்ற சீவனும் ஆகுமால் ஆதி பிரம்மன் பெருங்கடல் வண்ணனும் ஆதி அடிபணிந்து அன்புருவாரே. இதுதான் செய்தி பாடல். இந்த பாடலுக்குண்டான முன்னவர்கள், அதாவது பொழிப்புரை எழுதிய அந்த ஆத்மாக்கள் என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். தர்மயாதினம். சிவசமாதி கைவரப்பெற்ற நிலையில் சீவனும் சிவம் சக்திகளாய் நிற்கும். அதனால் அத்தகைய யோகீஸ்வரனை பிரம்ம விற்றுணுக்களும் வணங்குவர். இதுதான் பொழிப்புரைய 3 லைன்ல முடிச்சிட்டாங்க. பொழிப்புரைய 3 லைன்ல முடிச்சிட்டாங்க. சமாதி பாதம் அவ்வளவு எளிதான பாதமா? இது பாராயண முறையில ரொம்ப எளிதா கடந்து போற ஒன்றா? எவ்வளவு ஒரு உன்னதமான வரி இது. இது தோத்திரமா இல்ல சாத்திரமா இல்ல பொக்கிஷமா? இது என்ன, எந்த வகையில சார்ந்தது? வியப்பாக இருக்கிறது. அடிப்படையில் இருக்க வேண்டிய அன்பே இல்லாத ஒருவன், ஆணவத்தை கோபத்தையும் சினத்தையும் தவிர்க்க முடியாத ஒருவன் இயமத்துக்கு தகுதியில்லாதவனாகிறான். சினம் தவிர்க்காதவன் இயமத்திற்கு வருவதற்கு தகுதி இல்லாதவன். அல்லது நீக்காதவன் ஒருபோதும் சாமியுடைய திருவடியை அடைவதற்கு தகுதியற்றவன். பாத்திரம் அறிந்து பிச்சையிடு, பாத்திரம் அறிந்து பிச்சையிடு. திருமந்திரம் ஆரம்பிக்கும் பொழுது இதுதான். இந்த 3ஆம் தந்திரத்திலே அந்த இயமத்தில் அடிபட்டு போய்விடுகிறது சில பேருடைய தேடல்கள். அங்கேயே நம்மளை வடிகட்டிடுறார். அங்கேயே நம்மளை வடிகட்டிறார். பஞ்சமா பாதகம் செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பிற பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, களவு ஆடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, கொலை செஞ்ச பொருளை சாப்பிடக்கூடாது. அப்போ உள்ளே இருக்கிற லிங்கத்தை அணுகிறதுக்கும் வெளியே இருக்கிற புறத்தை இருக்கிற சிவபெருமான தோற்றத்துக்கும் இது பெரிய அடிப்படை. முதல்ல தேடல் இருக்கணும், முதல்ல அன்பு இருக்கணும். அன்பு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், நல்ல ஒழுக்கம் இருக்கணும். அவன் நல்லவனா இருக்கணும். அப்படிப்பட்டவனுக்கு தான், அந்த பாத்திரத்துக்கு தான், அந்த தேடல் உள்ளவனுக்கு தான் நம்ம உண்மையை சுட்டி காட்டணுமே தவிர பாவிகளுக்கு சுட்டி காட்டக்கூடாது. ஒரு அதர்மம், ஒரு சினம் பிடித்தவனிடம், அதாவது எடுத்த உடனே கோபப்படக்கூடியவங்கிட்ட ரிவால்வர் கொடுக்க கூடாது. அவன் ஏன் எதுக்குன்னு தெரியாமலே சுட்டுருவான். இவ்வளவு வயசாகுது, அவனுக்கு கோபமே போலன்னா அவனை வச்சு என்ன பண்ணுவீங்க நீங்க? தன் தன்மையிலிருந்து மாறாதவனை நீங்க என்ன பண்ண, திருந்தவே மாட்டான், என்ன பண்ணுவீங்க? திருந்தாத ஜென்மங்கள் இருந்த என்ன லாபம்? இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா கோபப்படுறான்னா அவனை வச்சு என்ன பண்ணுவீங்க? சிறுமை போகவில்லை, பெரியோருக்கு உண்டான பெருமை இல்லை.
அப்போ ஈயமத்துல அடிபட்டு போகுது. அவன் நியமத்துக்கு தகுதி இல்லாதவன். அவன் நியமத்துக்கு தகுதி இல்லாதவன். அல்லது நீக்கி நல்லதை கைக்கொள்வது நியமமாக்கும். அதுக்கப்புறம் அவனுக்கு ஆசனம் கிடையாது. அவன் ஆசனத்துக்கே வரமாட்டான். அவன் உட்காரவே மாட்டான் ஒரு இடமா. பேய் போல தெரியும் அவன் மனசு. அவ்வளவு சீக்கிரம் நியமம் அவனுக்கு கிடைக்காது. இது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் இது. அவ்வளவு சீக்கிரம் அது கிடைக்காது. ஆணவம், கண்மம், மாயை, உடம்பு கர்வம், ஜாதி கர்வம், உடம்புனாலே வர்ணம், தோற்றம். அதுவே நீங்க முடியலன்னா அப்புறம் எப்படி அவன் 2வது கர்வத்தை நீக்குவான்? அப்புறம் தொழில் கர்வம். அதுவே நீக்கலன்னா அப்புறம் எப்படி அவன் 3வது கர்வத்தை நீக்குவான்? அதுக்கப்புறம் மயக்கம், மாயை என்று சொல்லக்கூடியது. இது 3யும் கடந்து தன்னறிவு பெற்று உயிர் ஞானம் பெற்றவன் எல்லா உயிரும் சமமா பார்ப்பான். அதுக்கே வரலன்னா, எல்லா உயிரும் சமமா பார்க்கிற பக்குவமே வரலன்னா, அப்புறம் நீ எப்படி பெரிய மனுஷன் ஆவ? யார் பெரிய மனுஷன்? யார் பெரிய மனுஷன்? வயசு இல்ல பெரிய மனுஷன். பக்குவம் தான் பெரிய மனுஷன். எல்லா உயிரையும் சமமா பார்க்கிற பக்குவம் இல்லாத உனக்கு எப்படி பெரிய மனுஷன் ஆக முடியும்? நீ எப்படி பெரிய மனுஷன் ஆக முடியும்? சிரிப்பு வருது, சிரிப்பு வருது. சின்ன மனுஷன், பெரிய மனுஷன் செயலை பார்த்து சிரிப்பு வருது. அப்ப ஏமத்திலே அடி வாங்கி போயிருது. அப்புறம் நேமத்துக்கு வரணும். ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். அதுக்கப்புறமா தான் ஆசனம் கிடைக்கும். கையடங்கி கால் அடங்கி உட்காந்து புருவமத்தில் நேரா வச்சு முதுகெலும்பை நேரா வச்சு ஊனுடம்பு ஆலயம் தெரிஞ்சு ஆசனத்துல உட்காருவோம். எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதான என்ற அறிவு வரும். அந்த சிரசுக்கு இந்த உடம்பு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ற அறிவுன்னா மூச்சுதான்ற தெளிவு வரும். அந்த மூச்சு தான் பிராணாயாமம். அன்னில இருந்து இறைவன் பிராணனா வந்து போறான் தெரியும். மகேஸ்வரன் மகேஸ்வரி வந்து போறாங்க அறிவு வரும். இதெல்லாம் மெய்ஞானம். கிட்டவே வரல நீ. வெறும் படிப்பு கருவம். வெறும் படிப்பு கருவம். ஆணவம், ஆணவம். பா 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 பா. பணக்காரனுக்கு கூட அவ்வளவு ஆணவம் இருக்காது. இந்த படிச்சவனுக்கு தான் அவ்வளவு ஆணவம். காதற்ற ஊசியும் வாராதே கான் கடை வழிக்கு. படிக்கிறது நல்லா கர்ஜித்து சொல்ல முடியும். ஆனா செயல்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். அப்படித்தான் அப்படித்தான் சிவபெருமானி. சரி, அப்போ இந்த 3ஆம் தந்திரத்திலே ஈயமம் நியமம், அந்த ஈயமத்தில் அடிபட்டு போய்விடுறது சரியை கிரியை, நியமத்தில் அடிபட்டு போய்விடுகிறது. நம்மளெல்லாம் வடிகட்டி சாமி என்ன பண்றாரு? திருமூலர் ஈயமத்திலே வடிகட்டுறார். நம்மளை பக்குவப்படுத்துறார். பீடி சிகரெட் அபின்னு பாக்கு புயல கஞ்சா டீ காபி மது மச்ச மாமிசம் இதெல்லாம் உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. இதெல்லாம் உயிருக்கு தீங்கு. ஒரு டீ 6 மணி நேரம் தன் உணவை மலச்சிக்கலை உண்டு செய்துவிடும். ஜீவனுக்கு துரோகம் செய்யக்கூடியது. அதுதான் என்னுடைய குருநாதர் இந்த சத்தியத்தெல்லாம் வாங்கின்னு தான் உபதேசம் கொடுத்தார். டீ காபி குடிக்க கூடாதுப்பா, உயிருக்கு ஆபத்து. பொடி போடக்கூடாது, கஞ்சா போடக்கூடாது, ஜீவனுக்கு துரோகம் செய்கிற செயலை செய்யக்கூடாது. 30 சட்டம் வந்து மனசாட்சிக்கு விரோதமாக எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டேன்னு சொன்ன பிறகுதான் உபதேசமா கொடுத்தாங்க. இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. வாழ்நாள் முழுக்க நீ செய்த பாவங்களை எனக்கு தட்சணையாக கொடுன்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்துலதான் எனக்கு குருநாதர் மேல ரொம்ப அன்பு வந்து. நீ செஞ்ச பாவத்தை மொத்தம் என்கிட்ட கொடுத்துரு, ஆனா திருப்பி மட்டும் கேட்காத. மனசாட்சிக்கு விரோதமாக அறிந்தும் அறியாமலும் செய்த மொத்த பாவத்தை என்னிடம் கொடுத்து விடு, உனக்கு நான் சிவபெருமானை சுட்டி காண்பிக்கின்றேன். அப்படி வாங்கினதுதான் உபதேசம். அதான் நல்ல குருநாதர் அடையாளம். இதை தவிர்த்து வேற எதனா கேட்டான்னா அவன் குருநாதர் இல்லை, பச்சை துரோகி அவன். பச்சை துரோகி அவன்.
அப்போ இந்த ஏம நியமத்துக்கே இவ்வளோ சாமி வடிகட்டி வைக்கிறார் நம்மள. அப்புறம் ஆசனம் கிடைக்குது, அப்புறம் பிராணாயாமம் கிடைக்குது, அதுக்கப்புறம் பிரத்யாகாரம் கிடைக்குது, அப்புறம் தாரணை கிடைக்குது, அப்புறம் தியானம் கிடைக்குது, அப்புறம் சமாதி கிடைக்குது. அந்த சமாதி பாதத்துல தான் நம்ம இருக்கிறோம். இவ்வளோ கட்டுப்பாடுகள், இவ்வளோ விஷயங்கள் சாமி நம்மளுக்கு வாழ்நாள்ல பட்டு, 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 பட்டு திருந்தி, திருந்தி, திருந்தி தன்னை சரி பண்ணி, சரி பண்ணி, சரி பண்ணி இந்த நிலைக்கு வந்து ஆதியோடு சமமாக இருத்தல், சமாதி, செத்து போறது கிடையாது. வாழும்போது திருவடி பேறு பெறுதல். ஊரை ஏமாத்துறது கிடையாது. எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார்? கெட்டிக்காரன் புழுகு 9 நாள் தான், 10 நாள் தான். எத்தன நாள் தான் ஏமாத்த முடியும்? உண்மை வெளிய வராதா? ஒரு நாள் வெளிய வந்து தான் தீரும். சரி. அப்படி இந்த சமாதியை பத்தி பேசுவதற்கு முன்பதாக இத்தனை படிக்கட்டுகள் இருக்குது. இயமம் சுத்தப்படுத்துறாரு நம்மள. அடுத்து அந்த ஒழுக்கத்துல நிலைக்க வைக்கிறாரு. 3வது நம்ம கையடங்கி, காலடங்கி வைக்கிறாரு ஆசனம். அடுத்து இந்த உடம்புக்குள்ள பிராணனா நான் தான் வந்து போறேன்னு சொல்லிட்டு பிராணாயாமத்த காமிச்சு குடுக்குறாரு. வந்து போறது இறைவன் தான் தெரிஞ்ச பிறகு அந்த மூச்ச வீண் பண்ணாம பயிற்சி செய்யறது பிரத்யாகாரம். அதுக்கப்புறம் தாரணை, நினைக்கிறது திருவடியில போய் நினைக்கிறது. அப்புறம் தாரணைக்கு அப்புறம் தியானம். யார தியானம் பண்றது? எல்லாம் வல்ல படைத்து, காத்து, அழித்து, மறைத்து அருளக்கூடிய இறைவனை தியானம் பண்ணணும்னு நம்ம குருநாதர் சுட்டி காட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் சமாதி நம்மளுக்கு கிடைக்குது. சமாதின்னா அவனோடு 2 கலந்து நித்தல். செத்து போறது கிடையாது. சத்து போறதல் தான் செத்து போறது. செத்து போறது கிடையாது. அப்படிப்பட்ட சமாதியில 12வது பாடல் தான் இப்ப நம்ம பாடியிருக்கிறோம். இங்க திருமூலர் என்ன சொல்ல வராரு? சோதித்த நீச்சுடராய் நின்ற தேவனும். ஆமா, அவன் ஒருவன் தான். அவன் ஒருவன் தான் ஏக இறைவன். அவன் தான் ஜோதியாக இருக்கின்றான். ஆதியும் உள் நின்ற சிவனும் ஆகுமால். அவனே சிவனாக இருக்கின்றான், அவனே ஜீவனுமாக இருக்கின்றான். அவனே சிவனாகவும் இருக்கின்றான், அவனே ஜீவனுமாக இருக்கின்றான், அவனே சக்தியாக இருக்கின்றான். ஆதி பிரம்மன் பெருங்கடல் வண்ணனும். முப்பொருள் உண்மையில ஆணவம், கன்மம், மாயை, பதி, பசு இந்த 5 அழியாது. இது 5 அழியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆணவம் தன்னை உணர்வதற்கு பிரம்மன் தன்னை உணர்வதற்கு ரொம்ப காலம் ஆகும். அது வரைக்கும் தன்னை கடவுள் நினைச்சுக்குவான் அவன். அதான் ஆதி பிரம்மன். அவன் தனக்கு மேல ஒரு அப்பன் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப காலம் பிடிக்குமா. அவன் எந்த உந்தியிலிருந்து வந்தான்னா அவன் நாராயணனுக்கு ரொம்ப காலம் ஆகுமா தனக்கு மூலவன் யாருன்னு. தனக்கு மூலமா இருக்க ருத்ரன் தான். அவன் குதிக்கலன்னா நீ உயிரோட இருக்க முடியாது. அப்போ ஒவ்வொருத்தரும் தன்னை உணர்றதுக்கு எவ்வளவு காலம் ஆகும்? பிரம்மன் பெருங்கடல் வண்ணனும் ஆதி அடிபணிந்து அன்புருவாரு. அடின்னா என்ன? புருவமதி. என்ன ஒரு சிம்பிளா சொல்றேன், உதாரணம் சொல்றேன். பாமரனுக்கு இடுப்பே உலகம். சாப்பிடுறது, தூங்குறது, உடல் உழைக்கிறது, திருப்பி சாப்பிடுறது, தூங்குறது, உடல் உழைப்பு, உடல் உறவு. ஆமா, அவனுக்கு இன்பம் அங்கே இருக்கு, இடுப்புலயே நின்றுவான். அவனுக்கு சுகம் அதுதான். அதான் பிரம்மன். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளவுதான். அடுத்து அவனுக்கு தகப்பனா இருக்கக்கூடிய நாராயணன் வயிறு, அயனன், அது மண்ணு, பிரம்மன். அடுத்து நாராயணன் வயிறு, வயிறுதாரி, வயிறு. இது காப்பாத்துற தொழில். இங்க மூலம் என்ன? அங்க 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 முதல்ல பிரம்மனுக்கு என்ன அவஸ்தை? மூத்திரம், மலம், சுக்கிலம், சுரோனிதம், அபான வாயு. இத்தனை அவஸ்தையும் அவன் அனுபவிக்கிறான். அதுல வச்சு கொண்ட படைப்பு தொழில மேற்கொள்றான். கருவியா இருக்கிறது தான் அந்த பிறப்புறுப்பு. அத்தி பூக்குறத பார்க்கலாம். அத்தி பூக்குறத பார்க்க முடியாது. அது மாதிரி யாருக்குள்ள எந்த கருவுல போய் எந்த யோனியில தங்குறாங்கன்னு தெரியாது. படைப்பின் ரகசியம் அது. இந்த இடத்த சத்தியோஜாதம் அப்படின்னு சொல்றாங்க. சத்தியலோகம் இங்கதான் இருக்குது.
இதுக்கப்புறம் நாராயண், அவனுக்கு இந்த உணவு பசி வந்தா 10ம் பறந்துடும். ஏன்னா டிபார்ட்மெண்ட் நாராயண் பயணிச்சிருப்பான். அவனுக்கு தேவை என்னன்னா, நீ சாப்பிட்ட உடனே தூங்கிடும் பாருங்க. கோவிந்தராஜ், கோவிந்தா கோவிந்தா, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு பாருங்க, உடனே படுக்கணும்னு தான் தோணும். சயனத்தில் தான் கொண்டு போவான். அதான் நாராயணன். ஏன்னா உணவை பகிர்ந்தளிக்கணும், பிரிச்சளிக்கணும். அதுல இருந்து ஒரு எசன்ஸ் எடுப்பான். அதுக்கு பேர் சுக்கிலன்னு பேர். அதுக்கு பேர் மகாலட்சுமி. அவங்க 2 பேரும் அங்கதான் இருப்பாங்க. அங்க பிரம்மனுக்கு சரஸ்வதி வாக்கு, நாக்கு சரஸ்வதி. இங்க மகாலட்சுமி சுக்கிலம். இதுதான் ரகசியம். அப்போ இந்த நாராயணன் இதை கடந்தா ருத்ரன் ரட்சிக்கக்கூடியவன், மகாமாய், இந்த 3 பொருள். அப்போ அங்க சத்தியோஜாதம் சாமியோட ஒரு முகம். அப்போ பிரம்மனா சத்தியோஜாதமா ஒரு முகத்தை சாமி வச்சிருக்காரு, சிவபெருமான் வச்சிருக்காரு. அடுத்து நான் என்ற நிலைமையை கொடுத்து அவனை ஆட்சி செய்ய வச்சிட்டார். இவனுக்கு தான் என்ற நிலைமையை கொடுத்து ஆட்சி செய்ய வச்சிட்டார் நாராயணன். சாமியோட 2வது முகம் இது. இதுக்கு பேர் என்ன முகம் தெரியுமா? வாமதேவம் அப்படின்னு பேர். இந்த முகத்துக்கு என்ன பேரு? வாமதேவம். அடுத்து அகோர ஹிருதயம், அகோர மூர்த்தியா ருத்ரனை வச்சிருக்கார். இதுக்கு அகோர முகம்னு பேர். அதான் நம்ம மார்பு. எதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள தானாக நிகழ்கிறதோ, இதெல்லாம் நம் கட்டுப்பாட்டில் இல்லையோ, அதெல்லாம் அகோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அகோர மூர்த்தி. ரத்தத்தை கொண்டு போகணும், பழைய ரத்தத்தை கொண்டாந்து புது ரத்தம், மூச்சு வாங்கி விடணும், கல்லீரலை பார்க்கணும், கணையத்தை பார்க்கணும், சிறுநீரத்தை ரன் பண்ணணும், மூத்திரத்தை வெளியே தள்ளணும், மலத்தை வெளியே தள்ளணும், குடலை கவனிக்கணும். இதுக்கு போய் அழிக்கிற கடவுள்னு பேர் வச்சுக்கிறான். அதான் காமெடி. எவ்வளவு பெரிய காமெடி! ருத்ரனை போய் துடைப்பு கடவுள் சொன்னா எவ்வளவு சிரிப்பா வரல உங்களுக்கு? உண்மையில துடைச்சு கழுவுறாரு இல்லையா? உண்மையில துடைக்கிற கடவுள் தாங்க. நீங்க ஒவ்வாத பொருளை சாப்பிட்டு பாருங்களேன், வாந்தி எடுப்பீங்க. அது யாரு? அதான் ருத்ரன். தேவையில்லாத வந்துச்சு என்ன பண்றாரு? வாந்தி எடுக்க வைக்கிறாரு. தேவையில்லாத ஒண்ணு வந்துருச்சுன்னு பேதியாக செய்யறாரு. யார் அது? எதெல்லாம் அனிச்சை செயலோ அதெல்லாம் ருத்ரனுக்கு உண்டானது. அதுதான் அகோரம். தன் அகோர முகத்தால என்ன பண்றாரு சாமி? இந்த உடம்ப பக்குவப்படுத்தி வச்சிருக்காரு. அரளிக்கொட்டை போனா உடனே வாமிட் பண்றாரு. தேவையில்லாத ஒரு பொருள் போனா வாந்தி வந்துருது. இதெல்லாம் யார் செயலு? வாந்தி, பேதி, மூத்திரம், தும்பல், தேவையில்லாத பொருள் உள்ள போனா என்ன ஆகுது? உடனே தும்பல் வருதா இல்லையா? இதெல்லாம் யார் வேலை? சாமியோட அகோர முகம். பிரம்மனுக்கு நான் என்ற கொம்பு மட்டும்தான். நான் பண்றேன் நினைப்பு மட்டும்தான். நாராயணனுக்கு தான் பண்றேன் நான்ன்றதுக்கு நான் தான் அப்பன்றான். தான். இவனுக்கு 2 பேருக்கு ரட்சிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான். அவன் தான் அகோரம். சத்தியோஜாதம், வாமதேவம், அகோரம். இந்த அகோர மூர்த்தி தான் இந்த உடம்புல இருக்க அனிச்சை செயலுக்கெல்லாம் பொறுப்பு. ருத்ரம் மாறுறார். 128 ருத்ரமா பிரியுது உடம்புல. நாடி நரம்பெல்லாம் நம்மள சுத்தப்படுத்தி சுத்தமா வச்சிருக்காரு. இப்ப யாருன்னு தெரிஞ்சு போச்சா? அப்ப சாமியோட 3வது முகம் இது. 4வது முகம் ஒன்றுக்கு தத்புருஷம்னு பேர். அதுக்கு அதான் நம்முடைய முகம். அதான் பூர்வ மத்தியம். அங்கதான் இறைவன் சுயம்புவாக இருக்கின்றான். ஓம் தத் புருஷாய வித்மகன்றாங்க இல்லையா? தத்து, சத்து, சித்து, தானாக நிற்றல். அதான் பூர்வ மத்தியம். சாமியோட ஒரு முகம் தத்புருஷம். இந்த தத்புருஷத்தில் இருந்துதான் அகோரம் வருகிறது. அகோரத்தில் இருந்துதான் வாமதேவம் வருகிறது. வாமதேவத்திலிருந்துதான் சத்தியோஜாதம் வருகிறது. இந்த தத்புருஷத்துக்கு மேல ஒரு முகம் இருக்கு. அதுக்கு ஈசானம்னு பேரு. சாமிக்கு 5 முகம் இருக்கு. சாமிக்கு 5 முகம் இருக்கு. இப்போ பேதம் வருமா?
ஈசானத்தில் இருக்கக்கூடிய முகம்தான் சாமி அதோ முகம் என்று சொல்லுவார்கள். அப்படி இறங்கி வந்த இறைவன் நம்முடைய புருவ மத்தியிலே திதி செய்கிறான். அதாவது சாமி தொடர்ந்து இருக்கிறார், அங்க ரட்சிக்கிறார். ஈசானத்தில் இருக்கும்போது ஆகாயமாக இருக்கின்றான் இறைவன். அவனே தத்புருஷமாக வரும்போது மூச்சு காற்றாக உள்ளே வருகின்றான். பேரொளி பிழம்பாக இருக்கின்ற இறைவன் ரட்சிப்பதற்காக ஆகாய மண்டலத்திலிருந்து வாயு மண்டலமாக நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றான். அப்படி வாயு மண்டலமாக இறங்கிய இறைவன் அதோ முகம், அகோர முகம் என்று சொல்லக்கூடிய ருத்ரனுக்கு உதவி செய்கின்றான். அதாவது நம்மில் அணையா விளக்கு ஒன்று இருக்கிறது, அதுதான் உயிர். நம்மில் எரியக்கூடிய அந்த பிராணன், அந்த எரியக்கூடிய அந்த தீபத்திற்கு பிராணன் வேணும் அல்லவா? அந்த பிராணனாக இறைவன் வருகிறான். அவனே பிராணேஸ்வரன். ஈசானனாக இருந்தவன் தத்புருஷமாக மாறினான். தத்புருஷமாக இருக்கின்றவன் மூச்சை வாங்கி விட்டான். அடுத்து அவன் எதுக்கு மூச்சு வாங்கி விட்டான்னா, இந்த அகோரத்துல இறைவன் உயிர் ஜொலிக்கணும் இல்லையா, ரட்சிக்கணும் இல்லையா? ஆகாயமாக இருந்த ஈசானன் தத்புருஷமாக வாயுவாக இறங்கி வந்தான். தத்புருஷமாக வாயுவாக இறங்கி வந்தவன் அகோரமாக இருக்கின்ற அக்னிக்கு உதவி செய்தான். அந்த உடம்புல எரியணும் இல்லையா? ஐயோ எவ்வளவு உடம்பு சூடா இருக்குது, முதல்ல டாக்டர்கிட்ட போங்கன்றாங்கல்ல. என்ன கொதிக்குதுன்றாங்க. அந்த சூடு எங்க இருந்து வந்தது? யாருன்னா உள்ள எரிச்சாங்களா? 100 டிகிரிக்கு மேல கொதிக்குதாப்பா, என்னப்பா இப்படி கொதிக்குது, குழந்தைய கூட்டு போப்பா ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த அனல் எப்படி வந்தது? அந்த அனல் எப்படி வந்தது? இந்த வாயு தத்புருஷமாக வாயு உள்ள வரலன்னா அது எரியாது, அவ்வளவுதான். அதான் உயிருடைய நெருப்பு, கனல். அந்த உயிராகிய கனலில் இருந்து வேர்வை வந்தது. அந்த வேர்வை தான் வாமதேவம். அதான் திருப்பார்கடல். அதான் திருப்பார்கடல். அந்த திருப்பார்கடலில் இருந்து அதுக்கு வாமதேவன் பேர். அதான் மனம். அதுக்குதான் நாராயணன் பேரு. அதுக்கு அயன சயனன் பேரு. அங்கிருந்து மண்ணுக்கு மூலமாக இருக்கக்கூடிய நான் என்கிற நிலைமை தோன்றியது. அதுக்கு சத்தியோஜாதம்னு பேரு. ஆக ஆகாயமாக இருக்கின்ற ஈசானன் சாமிக்கு ஒரு முகம். அப்படி தத்புருஷமாக இறங்கி வந்தது இரண்டாவது முகம், வாயுவாக இறங்கி வருகின்றான். மூச்சாக இறங்கி, நம்முடைய மூச்சா இறங்கி வரார். அடுத்து தத்புருஷமாக இறங்கி வந்த இறைவன் நம்ம எல்லாம் ரட்சிக்கிற உயிரோட வச்சிருக்கிறான். மூச்சு மட்டும் நிறுத்தி பாருங்க, உயிர் போயிடும். மூச்சு பேச்சு இல்லாம போறாரு, அவ்வளவுதான், உயிர் போயிடுச்சு, அவ்வளவுதான். நல்லா தாங்க படுத்தாரு, போயிடுச்சுன்னு. சேர்ல தாங்க இருந்தாரு, போயிடுச்சுன்னு. காரணம் என்னன்னா மூச்சு போயிடுச்சு, தத்புருஷம் போயிடுச்சு. ஈசானன் ஆகாயத்திலிருந்து இறைவன் ரட்சித்துக் கொண்டிருந்தான் இல்லையா? அந்த ஈசானன் அது ஒரு முகம். அப்ப தத்புருஷம் என்றது ஜீவனாகிய சக்தியை கொண்டு வந்து, அந்த மூச்சை கொண்டு வந்து உள்ளேயும் வெளியேயும் நடமாடி கொண்டிருந்தார். தத்புருஷம். அதுக்கு பேரு தற்பர நடனம், ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம், நிறைய நடனம் இருக்கு. நிறைய நடனம். இந்த சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு வகை வகையா சொல்லுவாங்க. சுருக்கமா முடிச்சிடறேன் நான். ஆதியும் உள்ளின்ற சீவனும் ஆகுமால், அதுக்குதான் இவ்வளவும் சொல்லிட்டு வரேன். அப்போ ஈசானனாக இருந்த இறைவன் நமக்கு மூச்சாக இறங்கி வரும் பொழுது தத்புருஷமாக மாறுகின்றான். நமக்கு தத்புருஷமாக வந்த இறைவன் உள்ளே இருக்கின்ற அக்னி எரிவதற்கு துணை செய்கின்றான். நாம் எல்லாம் உயிரோடு இருப்பதற்கு அவனே மூச்சாக வந்திருக்கின்றான். அதற்கு அகோரம் என்று பெயர். அந்த அகோர மூர்த்தி இந்த உடலிலே என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், இதயத்தை வேலை செய்ய வைக்கிறார், மூச்சை இழுத்து விடுறார். அனிச்சை செயல் எல்லாமே அவர் தான். கணையத்தில் முதற்கொண்டு, கல்லீரல் முதற்கொண்டு, மண்ணீரல் முதற்கொண்டு அத்தனை ராஜ உறுப்புகளையும் அவரே பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். நோய் வந்தா மட்டும்தான் தெரியும் நம்மளுக்கு. இடுப்பு அடி வயிறு வலிச்சா மட்டும்தான் சிறுநீரத்துல கல்லு வந்து அறிவுது. அது வரைக்கும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் அகோர மூர்த்தி.
அப்படி அந்த உயிர் தன்னுடைய தன் செயலை தொடர்ந்து கருவுற்ற நாள் முதல்ல கட்டையை போந்தனையும் இந்த அகோரமூர்த்திக்கு வேலை. இவரு ரட்சித்து கொடுத்ததுதான் அடுத்து வயிறு. அதான் நாராயணன் அயன். 75% இந்த உடம்பு நீராலானது. இந்த உடம்பே நீராலானது. அதுபோல இந்த உலகமும் நீராலானது. 75% நீரால் சூழப்பட்டிருக்கு. மீதி 25% தான் பூமி, மண்ணு. இதுல கூத்து என்னன்னா மண்ணு தான் கடலை தாங்குது. அப்போ அகோரத்திலிருந்து உண்டான அந்த வேர்வையிலிருந்து உண்டான ஜலத்திலிருந்து உண்டானது தான் ஜலகண்டேஸ்வரர். அவர் தான் நாராயணன். அப்ப இந்த நம்ம நீர் சத்து குறைஞ்சு போச்சுன்னா கை கால்லாம் உரக்க வலிச்சிடும். பார்த்திருப்பீங்க. இதுதான் ரகசியம். அப்போ அகோர கிருதயம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வாமதேவம். இதுக்கு பேர் என்ன? நாராயணன் முகத்துக்கு என்ன பேரு? சாமிக்கு வாமதேவன் பேர். அவர் வயிறா இறங்கி வர்றாரு. பாருங்க படிப்படியா இறங்கி வர்றாரு. ஈசானனா இருக்கும்போது மேல இருக்காரு. அப்புறம் தத்புருஷமா மூச்சா இறங்கி வர்றாரு. அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற உயிர் எரியறது அகோரமா இருக்கிறாரு. அகோர மூர்த்தியா இருந்து கீழே இறங்கி வரும்போது வயிறுல வரும்போது என்ன ஒரு வாமதேவமா இருக்கிறாரு. அப்படி வயிறை ரட்சிக்கிறாரு. அங்க இருக்கிற ஜீரணம் பண்றாரு, சுக்கிலத்தை தயார் பண்றாரு, மகாலட்சுமி விந்த உற்பத்தி பண்றாரு. அதான் விதையை உற்பத்தி பண்றது, பீஜத்தை உற்பத்தி பண்றது, சுரோனிதத்தை உற்பத்தி பண்றாரு. கொண்டு போய் கருப்பையில் சூலகத்துல சேர்ப்பாரு கருமுட்டையை. ரத்தம் சப்ளை பண்றது இத்தனையும் நாராயணன். அதான் வாமதேவம் அந்த டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறமா தான் நமக்கு நான் என்கிற நிலைமை. அதுதான் மண்ணு. அதான் நம்ம இப்ப நம்ம கண்ணால பாக்குறோமே இந்த உடம்பு. இப்ப நம்ம பாக்குறோம்ல இந்த உடம்பு தேகம். இதுக்கு பேர் சத்தியோஜாதம். இதுக்கு பேர் என்னது? சத்தியோஜாதம். இதுதான் சாமியோட 5 முகம். அப்போ முதல் தன்னை கடவுளாக பாவித்துக் கொண்ட இந்த உடம்பு தனக்கு ஒரு தலைவன் இருக்கின்றான். அவனே மனம், அவனே நாராயணன் உணர்றான். இந்த மனம் ஆகிய நீர் நாராயணன் வாமதேவம். அதாவது முதல்ல சத்தியோஜாத முகத்தில் இருக்கக்கூடியவன் தன்னை கடவுளாக பாவித்துக் கொள்ளுகிறான். அடுத்து தனக்கு மேல் ஒரு தலைவன் இருக்கிறான் என்கிற அறிவு வருது. அதாவது வாமதேவ மூர்த்தி. அந்த வாமதேவ மூர்த்தி நாராயண மூர்த்தி என்று அறிந்து கொண்ட பிறகு அவனுக்கு மேல் ஒரு தலைவன் இருக்கின்றான். அவனே ருத்ரன். அதுவே அகோர மூர்த்தி. அந்த அகோர மூர்த்திக்கு ஒரு தலைவன் இருக்கின்றான். அவனே தத்புருஷ மூர்த்தி. அந்த தத்புருஷ மூர்த்திக்கு ஒரு தலைவன் இருக்கின்றான். அவனே ஈசானன். இதான் இறைவனுடைய 5 முகம். இதான் அறிவுனா. அதான் என்ன சொல்றாங்க? ஆதி பிரம்மன் பெருங்கடல் வண்ணனும் ஆதி அடி பணிந்து அன்புருவாரே. அப்போ பிரம்மன் தன்னை உணர்ந்து சத்தியலோகத்தில் நடத்துவது நாராயணன். அவன் உந்தியிலிருந்து வந்தன் அவன் உணர்ந்துட்டான். அப்போ சத்தியோஜாதத்திலிருந்து வாமதேவத்தை உணர்ந்து விட்டான். வாமதேவத்தில் இருக்கிறவன் தான் என்கிற கர்வத்தை விட்டு தன்னை ரட்சிக்கிறவன் ருத்ரன் என்று உணர்ந்து விடலான். அப்போ உயிர் தான் நம்மளை ரட்சிக்குது. அப்போ உயிர் தான் இறைவன் நான் உணர்ந்துடுறான். அப்போ ஒரு முகமா தன்னை பணிஞ்சு கடைசியில ஒரு தத்புருஷத்துல வந்து நிப்பாங்க. தத்புருஷத்துல நின்னவங்க கடைசியில துரியாதீதமாக இருக்கிற ஈசனை உணர்வார்கள். அததான் சொல்றாங்க ஆதி அடிபணிந்து அன்புருவாரே. அப்போ இது எல்லாம் குருநாதருடைய அருளால நிகழும். இல்லைன்னா ஒண்ணு பிச்சுக்கிட்டு தலையும். இதெல்லாம் ஒண்ணு பிச்சுக்கிட்டு அலையும். தன்னைத்தானே கடவுள்னு சொல்லி பிரபகண்டா பண்ணிடும் மண்ணு. அதான் பிரம்மன். உடம்பு ஒரு பக்கம் இழுக்கும், நாராயணன் ஒரு பக்கம், வயிறு ஒரு பக்கம் இழுக்கும், ருத்ரம் ஒரு பக்கம் இழுக்க, தத்புருஷம் ஒரு பக்கம் இழுக்க. இதுல சின்ன பின்ன பயன்படும். மண் பயனுற வேண்டும். மண் பயனுற. பாரதி சொன்னார், மண்ணு தின்னுட்டு போறது யார் சொன்னா தின்னுட்டு போலாம் அப்படி சொல்லுவாங்கல்ல. தத்துவம் நல்லாதான் இருக்கும். ஆனா சத்தியோஜாதம் புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் அமையும். அப்பதான் அந்த இயமம். அப்போ உடம்பு சுத்தம் பண்ணணும். முதல்ல திருநீர், ருத்ராட்சம், 5 எழுத்து. மண்ணை பிடிக்கிறீங்க. முதல்ல மண்ணை சுத்தம் பண்றீங்க. அதுக்கப்புறம் மனசை சுத்தம் பண்றீங்க. இந்த மண்ணையும் மனசையும் சுத்தப்படுத்திட்ட பிறகு ருத்ரனை உணர்றீங்க. அதான் தன்னறிவு. முதல்ல சத்தியோஜாதத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. நான் என்கிற நிலைமையை புரிஞ்சுக்கிறீங்க.
ஆணவத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. அப்ப இந்த ஆணவத்தை எப்படி அடக்க முடியும்? திருநீற்றாலையும் ருத்ராட்சத்தினாலையும் அஞ்செழுத்து சொல்வதாலையும் சத்தியோஜாதத்தை வெல்லலாம். எல்லோருக்கும் நன்றாம் பணிதல். அப்ப ஆணவத்துக்கும் என்ன? ஆணவத்தினுடைய எல்லாருக்கும் ஆணவம் இருக்கத்தான் செய்யும். அதனுடைய அதனுடைய பண்பு என்ன? அடங்கி இருத்தல், பணிதல். சரி, இதான் சத்தியோஜாதத்தை வின் பண்றதுக்கான. இப்ப பிரம்மனை வின் பண்ணிட்டோமா? அடுத்து எதை கொண்டு வின் பண்றோம் நம்ம? திருநீரு, ருத்ராட்சம், அஞ்செழுத்து மந்திரம், இது 3 நம்மளை பக்குவப்படுத்தி பணிவை கொண்டு வந்து தரலாம். பணிவை கொண்டு வராத இந்த 3 பொருளும் ஆபத்தானது. ஆணவமே அடங்கல, கோபம் புஷ்ன்னு வருது நல்ல பாம்பு மாதிரி. ஆனா போட்டுங்கிறது ருத்ராட்சம். அடக்கவே முடியல ஒருத்தன், அப்ப எப்படி அவனை சேர்க்க முடியும்? நம்ம அடியார் கூட்டத்துல கெஞ்சிரும், நம்ம ஐயா ஐயான்னு கெஞ்சிரும். மூர்க்கம் போல உன்னை விட்டு, உன்னை பிடித்த மூர்க்கம் போல அடாமெண்ட், அது போகவே இல்லை. அப்புறம் எப்படி நீ அடுத்த நிலைக்கு வர முடியும்? அப்ப ஆணவத்தின் அழகு என்னது? பணிதல் தானே. ஒருத்தர் சொல்றாங்கன்னா என்னன்னு கேட்டு பணியணும் இல்லையா? பணிவே உனக்கு வரலையே, அப்ப நீ என்ன பெரிய மனுஷன்? அப்ப ஆணவத்தின் அடையாளம் என்ன? பணிதல். எல்லோருக்கும் நன்றாம் பணிதல். அப்ப உடம்பால பணியணும். அப்ப பணிவு வந்தாதான் அவங்க அடியார். இது சத்தியோஜாதத்தினுடைய இயல்பு. அப்போ ஏறனுடைய ஒரு முகமாகிய சத்தியோஜாதத்தில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஆணவத்தை வின் பண்றதுக்கு ஒரே ஒரு மருந்து என்னன்னா, திருநீரு, ருத்ராட்சம், அஞ்செழுத்து மந்திரம், பணிவு. சரி, இது வந்துருச்சுங்க. அடுத்து என்னது? இது உடம்பால செய்யக்கூடியது. அதான் சத்தியோஜாதம். அடுத்து வாமதேவம். இந்த நாராயணன மனம், அதான் வயிறு. மனசு காரணம் என்ன? பசி வந்தா 10 பிறந்து போயிடும். இவனை கடக்கிறது எப்படி? தீனி மேல உள்ள நாட்டத்தை எப்படி கவனிக்கிறது, கணக்கிறது? உடம்பு கட்டுப்படுத்திட்டீங்க, ரைட்டு. அப்புறம் மனசை கட்டுப்படுத்தணும்ல, மனசுதான் தீனி. மனம் நிறைவடையுமா? ஒருபோதும் நிறைவராது. இங்க யாரையும் திருப்தி செய்யவே முடியாது. ஒருத்தரை திருப்திப்படுத்தணும்னா ஆகிற காரியமா அது? நட்சத்திரங்களை எண்ணிடலாம். இந்த மனசை திருப்திப்படுத்தவே முடியாது. அதை கடந்துடணும். அது ஒரு மாயா சமுத்திரம்னு பேர் அவனுக்கு. அவனுக்கு மாயோன்னு பேரு. அந்த கடல்ல நீச்சல் அடிக்கணும். எப்படி நீச்சல் அடிப்பீங்க? அஞ்செழுத்து, திருநீரு, ருத்ராட்சம், அடிதல், அடிபணிதல். இந்த மூலத்தை வச்சுதான் நம்ம நாராயணன்ற கடலை, வயிறுன்ற சமுத்திரத்தை கடக்கணும். மாயா சமுத்திரம்னு அதுக்கு பேரு. அப்ப வாமதேவத்தை எப்படி கடக்க முடியும்? அஞ்செழுத்தால கடக்கலாம். நமச்சிவாயம், அதுக்கப்புறம் சிவய நம, அப்புறம் பசி தாக்கத்தை வின் பண்ணிட்டீங்க. அவ்வளவுதான். ஒரு வாமதேவத்தை கடந்து இப்ப எங்க வந்திருக்கீங்க? உயிரறிவு பெறுகிறீர்கள். உடல் மயக்கம் தீர்ந்து விட்டது, மனமயக்கம் தீர்ந்து விட்டது என்றால் உங்களுக்கு கடைசியில நிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், உயிர். உயிரறிவு பெற்று விட்டீர்கள். அதான் விஞ்ஞானம், உயிர் விஞ்ஞானம். அப்ப தன்னை அறிந்து கொண்டீர்கள். தன்னை அறிந்தவன் தன் தலைவனை அறிவான். இப்பதான் ஒரு உயிரறிவு பெறுதுன்னா என்ன? தனக்கு பசிக்கிற மாதிரி தான் எதிராளிக்கு பசிக்கும். தனக்கு இன்ட்ரோல் போற மாதிரி தான் எதிராளிக்கு இன்ட்ரோல் போகும். தனக்கு பீரியட் வர மாதிரி தான் இன்னொருத்தருக்கும் பீரியட் வரும். ஒரு பெண் இன்னொரு பெண்ணு உணரணும். தனக்கு பிரசவமானதான் அவளுக்கும் பிரசவமாயிருக்கும். அப்போ தன்னை போலவே பிறரை பாவிக்கக்கூடிய அறிவு எப்பொழுது வருகிறதோ அதுவே எவ்வுயிரும் தம்முயிர் போலுங்கிற அறிவு வருகிறது. அதான் உயிர் அறிவு. உயிரை அறிதல், ருத்ரனை அறிதல். அதான் அகோர முகம். அப்போ சத்தியோஜாதம் என்கிற முகத்தை கடந்து, வாமதேவம் என்ற நாராயணனை கடந்து, அகோரம் என்கிற ருத்ரமூர்த்தியை நீங்கள் தொடும் பொழுது உங்களுக்கு உயிர் அறிவு வருகிறது. அப்பொழுதுதான் நீங்கள் எல்லா உயிர்களையும் நேசிக்க தொடங்குகிறீர்கள். அன்பு, பணிவு வந்துகிறது. முதல்ல பணிவு, அப்புறம் அந்த சமுத்திரத்தை நீச்சல் அடிச்சு வாமதேவத்தை கடந்துட்டீங்க. மனத்தை அடக்கிட்டீங்க. மனத்தை அடக்க மாட்டீங்க, மனத்தை கடந்துட்டீங்க. மனத்தை அடக்க முடியாது தெரிஞ்சவன் தான் வெற்றி பெற்றவன். சாட்சியா இருக்கணும், அவ்வளவுதான். மனத்தை ஒருபோதும் அடக்க முடியாது.
வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியாது. அழகான மனைவி இருந்தாலும் குரங்கு போல துணை தேட செய்யும். அது அடங்காது. அதை கடந்துடணும். இதோட இயல்பு இவ்வளவுதான்டா எப்பா, இது அங்கலாப்பு, இது ஆசைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு கடந்துடணும். இந்த உடம்பையே நிவர்த்தி பண்ண முடியாது, இந்த மனத்தை நிவர்த்தி பண்ண, இது எண்ட்லெஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு மனசை கொண்டாந்து இறைவனுடைய திருவடியில சேர்த்துடணும். அப்ப உயிர் அறிவுக்கு வந்துடணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, சாமியோட அருள் இருந்தா தான் இது நடக்கும். அப்போ உடம்ப கடக்கிறதுக்கு திருநீர், ருத்ராட்சம், அஞ்செழுத்து எப்படி முக்கியமோ, பணிவு முக்கியமோ, அதே மாதிரி இந்த நாராயணன்ற மாயா சமுத்திரத்தை கடக்கிறதுல பெண்ணு மாயை, அவன் மோகினி விடுவானா அவ்வளவு சீக்கிரத்துல? நம்மள அடுத்த ஸ்டெப்புக்கு விடவே மாட்டான். அவனுக்கு சர்வம் கிருஷ்ணார்ப்பண வஸ்து, உலக பொருள் மொத்தம் நிலையில்லாத பொருளை காமிச்சு நம்மளை ஏமாத்தினே இருப்பான். பட்டம், பதவி, அரச மரம், அவனது எல்லாமே அவனுக்கு தான் சொந்தம். எதா எதா பிரம்மசிய பிறவி சக்கரத்துல திருப்பி திருப்பி தள்ளுறதுல கில்லாடி ஆளு. சிவபெருமானை துணை கொண்டு அவனையும் கடந்துடணும் நம்ம. எப்பா போதும் சாமி, உன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் வரவே இல்லை, பிறவாமை வேண்டும் அப்படின்னா அப்போ அவனே வழி விட்டுறான். நாராயணன் வழி விட்டான்னா கடத்துல ருத்ரன் தான், நந்தி மாதிரி குறுக்கல இருந்து அவன் தான். அப்போ வாமதேவத்தை கடந்துடுறீங்க. இதுக்கப்புறம் யாரை பிடிக்கிறீங்க? சிவபெருமானை பிடிச்சிடுறீங்க, அவ்வளவுதான், ருத்ரனை பிடிச்சிடுறீங்க. அப்போ உயிரறிவு பெற்று விட்டீர்கள். அப்புறம் அகோர முகம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்ப நீங்க அன்பா மாறுறீங்க. சாமியோட 3வது முகத்தை தொட்ட உடனே உங்களுக்கு எல்லாம் யாரை பார்த்தாலும் உயிரா தான் பார்க்க தோணும். ஆணவமா பார்க்க மாட்டீங்க, மனசா பார்க்க மாட்டீங்க. எந்த உயிரையும் எவ்வுயிரையும் என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் உயிரா மதிப்பீங்க. எந்த உலகத்துல இருக்க எல்லா உயிரையும், நல்ல பாம்பா இருந்தாலும் சார பாம்பா இருந்தாலும் சரி, தேலே நண்டு தரக்கான் வீட்டுக்குள்ள வந்தா கூட அந்த கொடுக்க மட்டும் எடுத்துட்டு வெளியே போட்டுருங்கன்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு உயிரறிவு பெற்றுவீங்க. எவ்வளவு பக்குவப்பட்டுட்டீங்க பாத்தீங்களா? ஆனா ஆணவத்துல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? முதல்ல அடி 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 தொடப்பு கட்டு அடி அடி அடின்னு நல்ல பாம்பு வந்து அடின்னு சொல்லுவீங்க. இது சத்தியோஜாத்துல இருக்கும்போது, ஆணவத்துல இருக்கும்போது. அடுத்து கண்மத்துல இருக்கும்போது, கண்மன்றது என்ன? ரஜோகுணம், சாவடிச்சிருவீங்க. ஆனா உயிரறிவு பெற்று விட்டீர்கள் என்றால் எந்த உயிரையும் நீங்கள் தீங்கு செய்ய மாட்டீர்கள். ஏன்னா உனக்கு கில்னா வலிக்குது, அதே மாதிரி தானே மத்தவனுக்கு கில்னா வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உயிரறிவு என்னைக்கு வந்துருச்சோ அன்னைக்கு காருண்யம் வந்து விடுகிறது. காருண்யம் என்னைக்கு வருகிறதோ அன்னைக்கே உயிர் கொலை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வருகிறது. அன்னைக்கே கொலை செய்ய மாட்டீங்க. அறியாமல் இருக்கிற வரைக்கும் தான் இன்னொரு உயிரை எடுத்து சாப்பிடுங்க. ஊன் உண்பிகள், ஊன் உண்பது. மனமாகிய மயக்கத்துல இருக்கிற வரைக்கும் தான் இன்னொரு உடம்பு மேல ஆசை இருக்கும். உயிரறிவு பெற்று விட்டா நமக்கு என்ன வரும்னா, சே நம்மள போல உடம்பு தானே, அது நம்மள போல உயிர் தானே. இந்த பச்சாதாபம், ஈவு, இரக்கம், கருணை எல்லாம் வள்ளலாருக்கு வந்தது இந்த 3வது இடத்துல தான். அகோர முகத்தை அவர் அடைஞ்சாரு. அதே மாதிரி நம்மளும் அறிவோம். தெரிஞ்சுக்கலாம், நிச்சயம் தெரிஞ்சுக்கலாம். உடம்ப கடந்து மனசை கடந்து உயிரறிவு பெற்று விட்டு எல்லாருக்கும் காரூண்யம் வந்துட போகுது. காரூண்யம் வந்தவனு உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் என்ன வந்துடும்? வாந்தி வந்துடும். அந்த மீன் வாடை பார்த்தாலே உங்களுக்கு வாந்தி வந்துடும். இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் யாரு? அந்த அகோர முகத்தை தொட்டவர்கள், உயிரறிவு பெற்றவர்கள், சிவனை உணர்ந்தவர்கள், ஜீவனை உணர்ந்தவர்கள். இவங்களுக்கு இயல்பாவே கவிச்சில இருந்து வெளியே வந்துடுவாங்க. ஐயோ நாத்தம் அடிக்குங்க. என்னடி நீயா சொல்ற? ஆமா, ஏன்னா உயிரறிவு வந்துடுச்சு. பக்குவப்படாத வரைக்கும் தான் அதுல அத்தனை கிலோ இத்தனை கிலோ வாங்கி சாப்பிட்டோம், மிருகம் மாதிரி. பக்குவப்பட்ட பிறகு என்னது? கடந்துட்டீங்க. அப்ப அகோர முகம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் இப்ப ஜீவனை தெரிஞ்சுக்கினீங்க. அதான் உயிரை தெரிஞ்சு. உயிருக்கு ஒருத்தன் தலைவன் இருக்கிறான் இல்லையா? அவன் யாரு? அவன் தான் தத்புருஷம். இந்த உடம்புல உயிர் இருக்கணும்னா ஒண்ணு வந்து போகுது இல்லையா? அதான் மூச்சு. அவன் தத்புருஷமாக இருக்கின்றான். தத்புருஷன் பேர் அவன். அவன் இல்லைன்னா அவன் தான் ஹீரோ, புருஷன் அவன். அதான் ஒரு முகம். அப்போ இந்த ஒரு முகத்தை கடந்து போறதுக்கு எவ்வளவு பாடுபடுறோம்ல நம்ம. சத்தியோஜாதம்ன்ற உலகத்திலிருந்து, வாமதேவன்ற உலகத்திலிருந்து அகோர உலகத்துக்கு வந்து, அகோர உலகத்திலிருந்து நம்ம என்ன போறோம்? தத்புருஷன்ற உலகத்துக்கு போறோம். அங்க நம்ம மூச்சை மட்டும்தான் பிடிக்கிறோம். அதான் பொருவ மத்தியம். திருவடியில் தத்புருஷத்துல நிக்கிறோம். அதுக்கப்புறம் சத்தியோஜாதத்தை கடந்து, வாமதேவத்தை கடந்து, அகோரத்தை கடந்து, அதுக்கப்புறம் தத்புருஷத்தை கடந்து, அதுக்கப்புறம் ஈசானனை தொட போறோம். சாமியோட 5வது முகம். அதான் துரியாகுது மேல்நிலை. இந்த குழந்தை பிறந்ததுன்னா, பிறந்த குழந்தையில தலையில கைய வச்சீங்கன்னா நொலன்னு இருக்கும். நடு மத்தியில். அதுதான் ஈசானம், சகசிராரம். அங்க எலும்பு இருக்காது. ஒரு மாசம் ஆகும் போட்டுறது. குழந்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும்.
அந்த உச்சி மண்டையில பாத்தீங்கன்னா நொல நொலன்னு இருக்கும். அது ஏன்னா அது சர்வீஸ் பண்ணுது அதான். முதல்ல ஈசானம் தான் வேலை செய்யும். அதுக்கப்புறம் தத்புருஷன் வேலை செய்யும். பிறந்த உடனே தத்புருஷன் வேலை செய்யும். வயித்துல இருக்கிற தண்ணி ஈசானம் வேலை செய்யும். பிறந்த உடனே தத்புருஷன் வேலை செய்யும். கொஞ்ச நாள் கழிச்சு தான் அதுக்கப்புறம் தத்புருஷன் வேலை செய்யும். தத்புருஷன் வேலை செய்யும் போதே அகோரம் வேலை செய்யும். அகோரம் வேலை செய்யுது. கொஞ்ச நாள் பொறுத்து தான் மனம் உற்பத்தி ஆகும். அதுக்கப்புறமா தான் நான்ன்ற நிலைமை. நீங்க குழந்தைய கூப்பிட்டு பாருங்க. என் பட்டு, என் செல்லம், என் கண்ணு, சிவரஞ்சனி தானே உன் பேரு. சிவரஞ்சனி, அது கூப்பிடுறீங்க. இது வரைக்கும் நான் என்ற அடையாளம் இல்லாத குழந்தைக்கு பேர் வைக்கிறீங்க. சிவரஞ்சனி, சிவரஞ்சனி. நீ என்ன ஆக போற? கலெக்டர் தானே. அப்ப நான்ன்றதை ஊட்டி ஊட்டி என்ன பண்றீங்க? அப்போ தலைகீழ வருது. ஈசானத்திலிருந்து தத்புருஷத்திலிருந்து அகோரத்திற்கு வந்து மனம் உற்பத்தி ஆவதற்கு கொஞ்சம் நாள் பிடிக்கிறது ஒரு குழந்தைக்கு. அந்த மனம் என்கிற இந்திரியம், அதாவது நாராயணன் உற்பத்தி ஆவதற்கு, வாமதேவன் உற்பத்தி ஆகுது. அதுதான் வயிறு. தானா உணவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த முதல் சோறு ஊட்டும் போது விழா கொண்டாடுவாங்க. சோறு குழந்தை எடுத்துட்டான். அதான் அப்போ உற்பத்தி ஆயிடுச்சு மனம். தானா எப்போ தான் கையால அவன் உணவை தேடுறானோ அப்போ நாராயணன் வந்துட்டான். வெண்ண திருடி. அப்போ அவன் வந்த பிறகு நான் என்கிற நிலைமையும் வந்து விடுகிறது. அதான் சத்தியோஜாதம். அப்போ இது ஒரு தொடர் நிகழ்வு. நம்ம இறைவன்கிட்ட எப்படி பிரியறோம்? பாக்குற கண்ணோட்டத்துல உடம்பெல்லாம் தெரியுது. அதான் சத்தியோஜாதம். அதற்கு பின்புலத்தில் இருக்கிறது நாராயணன். அதான் வாமதேவம். அதற்கு பின்புலத்தில் இருக்கிறது என்னது? ருத்ரம். அதுவே அகோரம். அதுக்கு பின்புலத்தில் இருக்கிறது என்னது? தத்புருஷம். அதுதான் மூச்சு காத்து. அதுக்கு பின்புலத்தில் இருக்கிறது என்னது? ஈசானம். அதே ஆகாயம். இதுதான் சாமியோட 5 முகம். பஞ்சமுகேஸ்வரர். போதுமா? அப்போ பாட்டினுடைய அர்த்தம் புரிஞ்சிச்சா? இப்படி தன்னை கடவுள் என்று நினைத்துக் கொண்டிருந்த பிரம்மன் தனக்கு மேல் ஒரு தலைவன் இருக்கிறான் என்று உணர்ந்து கொண்டான். இப்படி ஒவ்வொருத்தரும் கடைசியில திருவடியில போய் நின்னாங்களாம். அதான் பிரம்மன் முதற்கொண்டு நாராயணன் முதற்கொண்டு எங்க போய் நின்னாங்களாம்? சோதி தனி சுடராய் நின்ற தேவனும் ஆதியும் முள் நின்ற சீவனும் ஆகுமால் ஆதி பிரம்மன் பெருங்கடல் வண்ணனும் ஆதி அடி பணிந்து அன்புருவாரே. உடம்ப கடந்து, மனசை கடந்து, உயிரை கடந்து, கடைசியில புருவமத்தில போய் நின்னு, அதுக்கப்புறம் ஈசானம் துரியாதீனம் போய் நிக்கிற அந்த அளவு தான் எல்லாரும் பணிஞ்சு நின்னாங்களேன்றது தான் இந்த பாட்டு. அப்போ இந்த உடம்பு ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? முதல்ல உடம்பால பணியிறது, அப்புறம் மனதால பணியிறது, அப்புறம் உயிரறிவு பெற்று புருவமத்தில போய் நிக்கிறது, அப்புறம் மூச்சை உணர்ந்து திருவடியிலேயே சதியா இருக்கேன். அதான் அன்புருவாரே, அன்புருவாரே. மத்தவங்க எல்லாம் அன்புற மாட்டாங்க. அவ்வளவுதான். இதுதான் அந்த பாட்டு சொல்லுது. இதுகாரம் அங்கதான் சோதி தனிச்சுடராய் நின்ற தேவனும். அங்கதான் சாமி நிக்கிறார். அந்த எல்லைக்கு போறதுக்கு தான் நான் தலைப்பாட அடிச்சுக்கிறேன். 4:10க்கு வந்துருங்க, 4:10க்கு வந்துருங்க, 4:10 வந்துருங்க, 6 மணிக்கு வந்துருங்க, திருவடி பணிங்க, திருவடி பணிங்கன்னு தலையால அடிச்சுக்கிறது அதுதான். கதறேன் நான். கதறேன். வெறும் பஜனை பாட்டு போறதுக்கு வரல. பஜனை பாட்டு போறதுக்கு வரல. திருவடி அறையத்து வந்திருக்கேன். பிறவி நோக்கம் என்ன? பிறவி நோக்கம் என்ன? திருவடி அடையிறது தானே. ஒரு நல்ல குருநாதர் இப்படிதான் சுட்டி காட்டணும். இதை மறைக்கிறான்னா அவன் பாவி. இந்த எல்லைக்கே கொண்டு போகாம உங்களை பாடி பாடி ஏமாத்துறான்னா அவன் பச்சை துரோகி. அவனெல்லாம் கடந்துடணும். மெய்ஞானத்துக்கு வந்துன்னு கடந்துடணும். இல்லைன்னா நந்திய பெருமான் பெரும்பால் அடிப்பாரு. உனக்கு உண்மையை சுட்டி காமிச்சிருக்கேன், நீ போய் சுட்டி காமிக்கலன்னு பெரும்பால் அடிப்பாரு. இப்ப புரிஞ்சிச்சா? சரி. இப்ப இந்த பாட்டுக்கு சமாதி நிலையில உடம்பு ஒடுங்கி நிற்கும். அதான் பிரம்மா. சமாதி நிலையில மனம் அடங்கி நிற்கும். சமாதி நிலையில இந்த உயிர் ஒடுங்கி நிற்கும். சமாதி நிலையில தத்புருஷம் புருவமத்தில கண்ணு 2 கூடி இருக்கும். சமாதி நிலையில துரியாதீதன் சொல்லக்கூடிய சகசிராரத்துல மையத்துல நின்று நிற்கும். தானே தத்புருஷமா நிற்கும்.
இதெல்லாம் சமாதி பாதத்துல வாய்க்கும்ன்ற ரகசியத்தை யார் யாரெல்லாம் பணிஞ்சு நிக்கிறாங்கன்ற ரகசியத்தை இறைவன் 5 முகமா எப்படி வெளிப்படுறார்ன்ற ரகசியத்தை இந்த பாடல்ல நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதுகாரும் பொறுமையாக செவிமடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் ஞானமும், ஞான அனுபூதியும் பெற்று, தன்னறிவு பெற்று, உயிரறிவு பெற்று, பிறகு பதி அறிவும் பெற்று, அதாவது பாச அறிவும் பெற்று, பாசத்திலிருந்து விடுபட்டு, பசு அறிவும் பெற்று, தன்னை அறிந்து தன் தலைவனையும் அறியக்கூடிய பக்குவங்கள் எல்லாம் கைவர வேண்டும் என்று வேண்டி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணின் நல்லத்துரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததேன், தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே, கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஆரிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். இந்த சமாதி பாதத்துல இந்த 5 முகம் எப்படி போய் ஒடுங்கி கடைசியில தலைவனுடைய தாளை சேர்ந்ததுன்றதுதான் செய்தி. தத்புருஷம், அகோர ஹிருதயம், வாமதேவம், சத்யோஜாதம், ஈசானம். முதல்ல ஈசானம், அதுக்கப்புறம் தத்புருஷம், அப்புறம் அகோர 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 ஹிருதயம், வாமதேவம், சத்யோஜாதம். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா உடம்பு, மனசு, உயிர், அதுக்கப்புறம் தலைவன், புருவ மத்தியம், புருஷன், அதுக்கப்புறம் ஈசானன் மேல, நம்ம உடம்புக்கு மேல. இதுதான் அந்த பாட்டு சொல்லுது. அடங்கி அங்க நின்னோம்னா குருநாதருடைய அருளால தான் நம்ம உடம்பையும் மனசையும் கடந்து உயிரறிவு பெற முடியும். சரியா? நல்ல குருநாதர்கிட்ட தொடர்பு வச்சு இதெல்லாம் கடக்கிறது எப்படின்னு நம்ம கேட்டு கத்துக்கணும்னு சொல்லி பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும், நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் அல்லாமல் சிந்தித்து சிந்தித்து ஓரளவு இறைவன் கொடுத்த கருணையினாலே சிந்தித்து நிகழ்ச்சி திருமந்திர நூலை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகள் மனம் வழி மேகலாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு நெட்டை கூடல், அதாவது திருவடி பணிதல். இந்த நிகழ்ச்சியை ஒட்டி கடைசியில் இந்த பிரம்மா பணிந்த இடம் இருக்கு இல்லையா, அதான் திருவடி பணிதல். வாழும்போதே திருவடி பேர் பெறுவது எப்படி என்ற தலைப்பின் கீழே 6 மணிக்கு நிகழ்ச்சி இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலும் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.